5 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின் வரும் திங்கள் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12 17 முடிய 23 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று கொண்டிருந்தார். இறைவாக்கன் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தார் வாழும் கலிலேயா பகுதியே, காரில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைச்சாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரராய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, நேற்றைய தினத்தில் நாம் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். கீழ் திசை ஞானிகளுக்கு விண்மீன் வழியாய் தோன்றிய அந்த உலகின் ஒளி இன்று மக்கள் மத்தியில் தனது பொது பணியை தொடங்குவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. யோவானுடைய மறைவுக்கு பின்பு இயேசு தம் பணியை தொடங்குகின்றார். மீட்பின் பணியை தொடங்குகின்றார். அந்த பணியினுடைய முதல் நாளிலே, முதல் பகுதியிலேயே இறைவன் விளிம்பு நிலை மக்களுடைய இறைவனாக மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து பகுதிகளும் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட பகுதிகள், புறவினத்தார்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள். இந்த பகுதியிலும் கூட இறைவனுடைய ஒளியானது இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் என்ற இறைவாக்கினுடைய வார்த்தையானது இங்கே நிறைவேறுகிறது. அதற்கு காரணம் இறைமகன் இயேசு தன்னுடைய திருக்காட்சியின் வழியாக அவரே அனைத்து மக்களுக்கான ஒளியாக திகழ்கின்றார். வெறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தை தாண்டி உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய ஒளியாக அவர் திகழ்கின்றாக. நம்முடைய வாழ்வில் எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்தாலும் தோல்வியாலும் கவலையாலும் இருள் இருப்பதை உணர்கின்றோமோ அப்பொழுதையெல்லாம் இறைவன் நம்மை தேடி ஒளியை தர விரும்புகிறார். அவர் ஒதுக்கப்பட்டவருடைய இறைவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு முறை நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை மத்தியில் இறைவனை தேடுவோம். அவருடைய ஒளி நம்மை நாடி வருகிறது. ஆக இயேசுனுடைய புது பணியை நாம் பார்க்கின்ற போது தன்னுடைய முதல் முழக்கமாக மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மனமாற்றம் என்பது மெட்ட நோயா என்று குறிப்பிடும், அதாவது புதிய வாழ்க்கைக்கு செல்வது. அது ஒரு முழுமையான ஒரு சிந்தனை மாற்றம், முழுமையான வாழ்க்கையுடைய மாற்றம். நான் என்ற மையத்தை ஒழித்துவிட்டு இறைவனை மையமாக வாழ்கின்ற வாழ்க்கைதான் மனமாற்றம். அந்த மனமாற்றத்தை நாம் உணர வேண்டும். விண்ணரசு என்பது வெறும் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பணி அல்ல, விண்ணரசு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. மாறாக அந்த விண்ணரசு நம்மிடையே இருக்கிறது. இறைவன் நம்மிடையே உதித்திருக்கிறார். இறைவன் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாக. ஆண்டவர் இயேசுனுடைய சொற்களும் செயல்களும் இணைந்த பணியை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பலவிதமான நோய்களுடன், பிரச்சனைகளுடன், வேதனைகளுடன், சோதனைகளுடன் வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை இறைவன் குணமாக்குவதையும் அவர்களுக்கு தேவையான இறைவார்த்தை பணியையும் இறைவன் போதிக்கின்றாக. அவருடைய பணியானது வெறும் பேச்சோடு நின்று விடாமல்
செயலிலும் வெளிப்படுவதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் கற்பிக்கின்றார், அறிவின் இருளை நீக்குகின்றார். இறைவனை பற்றிய இருந்த பலவிதமான குழப்பங்கள், சந்தேகங்களை இறைமகன் இயேசு தன்னுடைய கற்பித்தலின் பணியின் வழியாக அவர் அதை நீக்குகின்றார். தன்னுடைய பறைசாற்றுதலின் வழியாக நம்பிக்கையை விதைக்கின்றார். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வர வைப்பதற்காக தன்னுடைய இறையரசு பணியை, பறைசாற்றுகின்ற பணியை அவர் மேற்கொள்கின்றார். இறுதியில் குணமாக்குகின்றார். மக்களுடைய துன்பங்களையும் பாவங்களையும் அவர் குணமாக்குகின்றார். ஆக இன்றைய வாழ்க்கைக்கான பாடமாக இறைவன் அவருடைய கற்பித்தலையும் பறைசாற்றுதலையும் குணமாக்குதலையும் நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது பிறருக்கு ஒரு நல்வழி காட்டுகின்ற ஒளியாக நாம் மாற வேண்டும். நம்மை சுற்றி துன்பப்படுவருடைய இருளை போக்க நாம் ஒளியாக வாழ வேண்டும். இயேசுவை போல நாமும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருக்க வேண்டும். மனம் மாறுகின்ற அழைப்பினை ஏற்று நம்முடைய பழைய கசப்பான குணங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுடைய அன்பு பாதைக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உலகின் ஒளியாக இருக்கின்ற இயேசு இம்மானுவேல் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பிறருக்கும் நம்முடைய குடும்பத்திலும் சமூகத்திலும் நம்பிக்கையின் சுடராக நாம் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களும் அதை உணர்ந்து இறைவனிடத்தில் வருவார்கள். ஆக இறைவனுடைய பணியை, இயேசு தொடங்கிய அந்த விண்ணரசு பணியை நாமும் ஏற்போம், ஆண்டோடு இணைவோம், அவருடைய அன்பை சுவைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உமது திருமகன் இயேசுடைய திருக்காட்சியின் ஒளியில் இந்த திங்கள் காலையை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இந்த நாளை எங்கள் அனைவருக்கும் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இருளில் இருக்கின்ற மக்களுக்கு பேரொளியாக வந்த உமது தெய்வீக பிரசனத்திற்காக, உமது எல்லையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மனம் மாறுங்கள், பின்னரசு நெருங்கி வந்துவிட்டு என்ற இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களையும் கசப்பான குணங்களையும் சுயநல சிந்தனைகளை விட்டு விலக எங்களுக்கு தேவையான எல்லா மன உறுதியையும் அருளையும் தந்தருளும். இயேசுவை போல நாங்கள் இன்று வெறும் வார்த்தைகளாக வாழாமல் அன்பு செயல்களால் முது நற்செய்தி பணியை பறைசாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். துன்பத்தில் இருப்போரின் கண்ணீரை துடைத்து அருளும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறும் உதடுகளாக எங்கள் அனைவரையும் மாற்றிடலும். என்று நாங்கள் செய்யவிருக்கும் அனைத்து வேலைகளிலும் உமது ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் உணர, நாங்கள் செல்லும் பாதையில் உமது ஒளி பிரகாசிக்க செய்யும். எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி காத்தருளும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமக்கு பிடித்த பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். என்று நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செபங்களையும் ஆசிர்வதியும். நாங்கள் எந்த ஒரு தேவைக்காக இந்த நாளை சமர்ப்பிக்கின்றோமோ, எந்த நபருக்காக செபிக்க இருக்கின்றோமோ, எந்த ஒரு வேண்டுதலை எங்கள் மனதில் இன்றைய நாளுக்காக வைத்திருக்கின்றோமோ அனைத்தையும் ஆண்டவரே உமது பேரொளியால் நிரப்பி உமது பிரசன்னத்தால் அரவணைத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தலும், எங்களோடு பயணித்தேறலும், எங்களோடு வாழ்ந்தருளும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீரை அதிகாரத்தை கொண்டு உமது அதிகாரத்தையும் முடியாது வழிகளையும் நாங்கள் பின்பற்றி வாழ நிறைவா எங்களோடு இருந்தருளும். எங்களுக்கு தேவையான தூயானுடைய வல்லமையை, அருளை, கொடைகளை, கனிகளை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை வைத்து தொடங்கியிருக்கின்ற நாளில் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் அமைதியும் நாங்கள் பெற்று வாழ்ந்திட எங்களோடு இருந்தருளும், எங்களோடு தங்கியருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் மூவொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.